நம்ம மனித இனத்துக்கு எவ்வளோ பெரிய சவால்கள் இருந்தாலும் இந்த கொசு தொல்லையை சமாளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இந்த கொசு என்னெல்லாம் பண்ணோம், இந்த கொசுக்களை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி கொசு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதை விரட்டிட்டு நிம்மதியாக உட்காந்து இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். நான் சோபனா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சீரியோ ப்ளஸ். பெரும்பாலும் கோடை காலத்தில் தான் இந்த கொசுக்கள் நம்மளை தாக்கி ஒரு வழி பண்ணும். 5 பேரில் ஒருத்தரை தங்களோட பசிக்காக தேடி வந்து ரத்தத்தை உறிஞ்சும். ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுக்க 10 to 20 லட்சம் பேர் வரை இந்த கொசுக்களால் பரவுகிற நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. சில பேர் இதில் இறந்தும் போயிடுறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற கொசு கட்டுப்பாடு சங்கத்தோட கூற்றுப்படி உலகம் முழுக்க 3000க்கும் மேற்பட்ட வேறு வகையான கொசுக்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மொத்த கொசுக்கள்லையும் மோசமான ஒரு 3 கொசு வகைகள் இருக்காம். இந்த 3 விதமான கொசுக்கள் மட்டும்தான் ரொம்ப கொடிய நோய்களை பரப்புது. அதில் மலேரியாவை பரப்பக்கூடிய அனோபிலஸ் கொசு, டெங்கு மற்றும் சிக்கன் குனியாவை பரப்பக்கூடிய ஏடிஸ் கொசு, அதுக்கப்புறம் யானைக்கால் JFE நோயை பரப்பக்கூடிய கியூலக்ஸ் கொசு. ரொம்ப கெட்ட பயலுக சார் இந்த 3 பேரும். பெரும்பாலும் இந்த ஆண் கொசுக்களும் பெண் கொசுக்களும் தாவரத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களை உறிஞ்சி தான் வாழ தொடங்குது. ஆனால் பெண் கொசுக்கள் தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காக முட்டையிடுற காலத்தில் அதுக்கு தேவையான சத்து எல்லாமே நம்ம மனுஷங்களில் உள்ள ரத்தத்தில் தான் இருக்குது. அந்த டைமில் முட்டையிடுற அந்த பெண் கொசுக்கு ரத்தம் தேவைப்படுது. அதுக்காக பெண் கொசுக்கள் என்ன பண்ணுது, ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக நம்மளை கடிக்குது. அது நம்மளை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சுறதுக்கு பற்கள் தேவையில்லை. ஆனால் அந்த கொசுக்களோட கண்களுக்கு கீழே இன்ஜெக்ஷன் மாதிரி ஊசி வச்சிருக்கான். ஒரு ஊசி இல்லைங்க, மொத்தம் 6 ஊசி வச்சிருக்கான். இந்த 6 ஊசியையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஊசியா நம்ம தோலுக்குள்ள இறக்குது. ஊசியை உள்ள இறக்குனதுக்கு அப்புறமா நம்ம ரத்தத்தை உறிஞ்சுறதுக்கு முன்னாடியே லோக்கல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான சுரப்பியை முதல்ல உள்ள செலுத்துமா. அதுக்கப்புறம் கடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரத்தம் உறைஞ்சு போகாம இருக்கிறதுக்காக ஒரு விதமான வேதியியல் சாறு அங்க சுரக்குமா. அப்போ அந்த வேதியியல் சாறு நம்மளோட ரத்தத்துல கலக்கும் போதுதான் நம்மால கொசு கடிக்கிற அந்த வலியை உணர முடியும். அதுக்கப்புறம் என்ன, கொசு கடிச்ச அந்த இடத்த நம்ம அடிக்கவோ சொரியவோ ட்ரை பண்ணும்போது கொசு என்ன பண்ணும், நம்ம ரத்தத்தை உறிஞ்சுற வேலையை அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே சிட்டா பறந்துடும். இந்த லோக்கல் அனஸ்தீசியா, அதுக்கப்புறம் ரத்தம் உறையாம இருக்கிறதுக்காக ஒரு வேதியியல் சாரை கொசுக்கள் நம்ம உடலுக்குள்ள செலுத்துது பார்த்தீங்களா. அப்போதான் மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, மூளைக்காய்ச்சல், யானைக்கால் நோய் இது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய அந்த கிருமிகளும் நம்ம உடம்புக்குள்ள செலுத்தப்படுது. இந்த கொசுக்கள் எல்லாம் வெறும் 80 டிகிரி வெப்பநிலையை மட்டும்தான் விரும்புமா. அதனால தான் அதிகமான குளிர்காலங்களில் இந்த கொசுக்களோட எண்ணிக்கையும் அப்படியே குறைஞ்சு போயிடுது. நாம ஆண்கள் தினம், மகளிர் தினம், தந்தையர் தினம், அன்னையர் தினம், குழந்தைகள் தினம் இப்படி கொண்டாடிட்டு வர்ற இந்த நாட்கள்ல கொசுக்கள் தினமும் கொண்டாடப்படுதான். இது என்ன கொடுமையால இருக்கு. ஆனா எதுக்காக இந்த கொசுக்கள் தினம் கொண்டாடிட்டு வராங்க தெரியுமா? 1897 வருஷம் ரோனால்ட் ரோஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் டாக்டர் பெண் கொசுவால தான் மலேரியா நோய் பரவுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களாம். அதுக்காக அவங்களுக்கு 1902 வருஷத்துல மருத்துவ நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட அந்த நாளை தான் கொசுக்கள் தினமா கொண்டாடிட்டு வராங்க. ஆனா இந்த கொசுக்கள் தினம் கொண்டாடப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களிடையே மலேரியா நோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். சரி, இவ்வளோ நேரம் இந்த கொசுக்கள் எப்படி உருவாகுது, இந்த கொசுக்களால் என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறத பார்த்தோம்.
ஆனால் இந்த கொசுக்களை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற வழிகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஆனால் இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால தான் நம்ம அடிக்கடி இந்த டாக்டர்ஸை போய் மீட் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. அதனால தான் நம்ம அப்பப்போ டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு வரோம். நம்ம வீட்டில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கிற குடங்கள், பானைகள், சின்ன சின்ன தொட்டிகள் இது எல்லாத்தையும் தயவு செய்து மூடி வைங்க. அதே மாதிரி மழை காலங்களில் நம்ம வீட்டை சுற்றி மழை நீர் தேங்காம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பழைய பாட்டில்கள், கேன்கள், டயர்கள் இது ஏதாவது நம்ம வீட்டை சுற்றி இருந்தால் தயவு செய்து அதை தூக்கி போட்டுருங்க. அதில் தேங்குற தண்ணியில தான் முக்கால்வாசி கொசுக்கள் முட்டையிடுது. அதே மாதிரி தூங்கும்போது கொசு வலையை பயன்படுத்துங்க. வீட்டில் இருக்க ஜன்னல்கள்லையும் கொசு வலையை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியை காய்ச்சினதுக்கு அப்புறமா சமையலுக்கோ குடிக்கவோ பயன்படுத்துங்க. அவ்வளவுதாங்க. இதெல்லாம் பண்ணாலே இந்த கொசு தொல்லையை நம்ம சமாளிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.